வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு நம்ம ஃபேமிலி விலாக். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் மில்க் ஃப்ரூட். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபிக்காக 1/2 லிட்டர் பால் காய்ச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரண்டியில் 2 கரண்டி பால் வந்து ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கிறேங்க. இப்போது பவுலில் எடுத்து வச்சுருக்க பாலில் 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடர் எப்படி செய்கிறது அப்படின்றத நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நல்லா கிளறி விட்டுட்டேங்க. இப்போது இந்த கஸ்டர்ட் மில்க்கை நம்ம காய்ச்சி வச்சுருக்க மில்கோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திக்காக இருக்குது. இந்த டைமில் நம்ம வந்து ஜீனி ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜீனி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ பால் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்குது. இந்த டைமில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கோங்க. அப்புறம் திராட்சை எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த ஃப்ரூட்டை பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிற கஸ்டர்ட் மில்கில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கஸ்டர்ட் மில்க் ஃப்ரூட் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரூட் எல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலும் சரி, நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் சரி, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.